பண்ணிட்டு இருக்காங்க? ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கம்மா. சீக்கிரம் வாடி. எவ்வளவு நேரமா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்ப? அப்படியே நின்னுட்டு வீடு தேடி வந்திருக்கிற, உள்ள வந்து கூப்பிட மாட்டியா? நான் வந்தது பிடிக்கலையா? மாமா, மாமா, என்னால நம்ப முடியல, என்னால நம்ப முடியல. மாமா, உங்க காலடி இந்த வீட்டுல படுறதுக்கு நானும் என் குழந்தையும் கொடுத்து வச்சிருக்கணும். வாங்க மாமா, வாங்க அத்தை. என்ன மாமா பாக்குறீங்க? என் பேத்தி அம்மா. உங்க வாயால என் பொண்ண பேத்திட்டீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. இந்தோ இந்தோ, என்னம்மா? சீக்கிரம் வாமா, உன்னை பாக்குறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாரு. இந்து, தாத்தா கிட்ட வரமாட்டியா? போமா, என்கிட்ட வா. பயப்படாத, நான் இனிமே உன்னை வைக்க மாட்டேன். அடிச்சு மறைக்க மாட்டேன். வா. சாரிம்மா. வாடா கண்ணா. தாத்தா வான்னு சொல்றாருல, வா. குழந்தை குடும்பம் தடா சாப்பிட. ஒரு தடவை என்ன தாத்தான்னு கூப்பிடுமா? தாத்தா. இதெல்லாம் இதெல்லாம் இவ்வளவு சீக்கிரமா நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. என் மகனை உங்க பேத்தியை ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மாமா. நீ ஏமா எனக்கு நன்றி சொல்ற? இத்தனை நாளா நல்லது கெட்டதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு தெளிவு கொடுத்த அந்த ஆண்டவனுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். மாமா, அபிராமி எல்லா சொத்தையும் திருடிட்டா, அத பத்தி கவலை இல்ல. ஆனா என் மாமாங்கிற சொத்து அவனால திருடிக்க முடியல. அது போதும், அது போதும். கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் உங்க பாசத்துக்கு ஈடாகாது மாமா.
உங்களை நான் பார்த்த நாள்ல இருந்து வியந்திருக்கேன். உங்க கம்பீரம், கண்ணியம், கோபம், சலிப்பில்லாத உழைப்பு, எல்லார் மேலயும் காட்டுற பாசம். உங்களுக்கு என்ன பிடிக்கலனாலும் உங்க வீட்டுல தங்க வச்ச பரிவு, இரக்கம் எல்லாத்தையும் நான் பார்த்து மலைச்சு போயிருக்கேன். உங்களை பார்த்த முதல் நாளே உங்களை என் குல தெய்வமா நினைச்சேன். அந்த தெய்வமே என் வீட்டுக்கு வந்ததை விட வேற எதுவும் வேண்டாம் மாமா. சாந்தியம்மா, நீ என்ன ஒரு தெய்வம் மாதிரி நினைக்கிறதா சொன்ன. அந்த தெய்வம் இப்ப உங்ககிட்ட ஒரு வாரம் கேட்க போகுது. தருவியா? என்ன மாமா? தருவேன்னு சொல்றேன். சொல்லுங்க மாமா. என்ன மன்னிச்சிருமா? இதை விட நீங்க என்ன கொண்டு இருக்கலாம். கொன்னேனம்மா, ஒரு தடவை இல்லை, பல தடவை. பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசணும் கொண்டு இருக்கேனே. அதை கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம சிரிச்ச முகத்தோட இந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டேன். தெய்வம் வேற சொல்லிட்டே. உன் முன்னால நான் ரொம்ப சின்னவனாயிட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. உன்னை நான் மாமான்னு கூப்பிடுறேன்னு தவிர அப்பாவாதான் மதிக்கிற, அத்தைய அம்மாவாதான் வணங்குற. ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குமா? எல்லாரும் இப்படி கூடி இருந்து சந்தோஷமா இருக்கிறது வாழ்க்கையில எவ்வளவு நிம்மதி. செஞ்ச தப்ப உணர்ந்து மனம் மறைச்சு மன்னிப்பு கேட்கறதுல எவ்வளவு சந்தோஷம். இது புரியாம செஞ்ச தப்ப மட்டும் நினைச்சுக்கிட்டு உங்க எல்லாரும் விட்டு ஓட இருந்தேனே, அதுவும் என் மேல உயிரையே வச்சிருக்கிற ராஜி, அவளை பத்தி கவலைப்படாம நிர்கதையை விட்டு ஓட இருந்தேனே. நீதாமா என் மனசு மாத்தி குடும்பத்தோட மறுபடியும் சேர்த்து. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஆனா அவன் கார்த்திக் நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா கார்த்திகை நீ இன்னும் மன்னிச்சு ஏத்துக்கலன்னு கேள்விப்பட்டேன். இந்த பாரு, நான் என் பிள்ளைக்காக வாதாட வரல, ஏதோ தோணுச்சு சொன்னேன். இது உன்னோட வாழ்க்கைமா, நீ எடுக்கிற முடிவு தான் சரியா இருக்கும். நான் இதுல தலையிட விரும்பல. ஆனா ஆண்டவனை வேண்டிக்கிறேன், எனக்கு இப்ப திரும்ப கிடைச்சிருக்கிற நிம்மதியும் சந்தோஷமும் உனக்கும் கார்த்திக்கும் கிடைக்கணும்னு. நிச்சயம் கிடைக்குமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இத்தனை நான் யாரோ ஒருத்திய என் மருமகளா நினைச்சு ஏமாந்தேன். இனிமே யாரையும் நான் மருமகளா நினைக்கிறதா இல்ல. நீ கூட இனிமே எங்க மகதான். எந்திரிமா, நல்லா நல்லா. பிரகாஷ் சார் வணக்கம். வணக்கம், வாங்க. பிரகாஷ்னு கூப்பிட்டா போதும், எதுக்கு சாரெல்லாம்? உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? உங்க அருளாலையும் ஆதரவாலையும் நல்லவே இருக்கேன். உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடந்தது. அப்புறம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போக வந்திருக்கிறேன். ஏன்? கோர்ட்ல அபிராமிக்கு சாதகமா பேசிட்டேனே. நோ, உங்களை இந்த விஷயத்துக்காக நான் பாராட்டணும்.
நீங்க உண்மை பேசுனீங்க, உங்க அனுபவம் பேசுச்சு. என்ன சார் சொல்றீங்க? நாங்க அதை பத்தி தான் அப்பா கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். உங்க அப்பா சொன்ன சாட்சியம் தான் சரி. பக்குவப்படாத மனசு வேணும்னா அந்த சாட்சியத்தை கேட்டு பதறும். ஆனா என்ன ஒரு விவேகத்தோட பதில் சொன்னார். ஆசிரம வாழ்க்கை ஆர்கே ரொம்ப தான் மாத்திருக்கு. ஆர்கே மாத்திரம் அபிராமிக்கு எதிராக சாட்சி சொல்லியிருந்தா ஆர்கே தளர்ந்துட்டாருன்னு நானே நினைச்சிருப்பேன். பட் ஆர்கே தளரல, இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கார். He will come up again. இது அபிராமிக்கு வெற்றி இல்லையா சார்? நோ, இது உங்க அப்பாவுக்கு வெற்றி. உண்மையை ஒத்துக்கிறது கூட ஒரு பக்குவம் வேணும், ஒரு தைரியம் வேணும். உங்க அப்பா வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா ஆர்கே பாசத்துக்கு கட்டுப்பட்டவர்னு உலகமே பெருமையா பேசுது. பிரகாஷ் சார், கோர்ட்ல வந்து உண்மைதான் பேசணும்னு நான் நினைச்சேன். அதுக்குள்ள இவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு எனக்கே தெரியல. சார், என் குடும்பத்தில் எல்லாருமே தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு பெரிய மனுஷனா இருந்து ஆறுதல், நம்பிக்கை எல்லாமே கொடுத்தீங்க. அதுக்கு நன்றி சொல்லிட்டு போக தான் வந்தேன். எதுக்கு நன்றின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அது மட்டும் இல்ல சார், இந்த சிக்கல்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு என் குடும்பமே தவிச்சப்போ சட்ட ரீதியா ஆலோசனை எல்லாம் சொன்னீங்க. உங்க மாதிரி ஒரு நல்ல மனுஷனை சந்திச்சதே நான் செஞ்ச பெரிய பாக்கியம் சார். என்ன பேசுறீங்க? ஆர்கேங்கிறவர் சாதாரண மனுஷன் இல்ல. எந்த மனுஷனுக்கும் சறுக்கல் ஏற்படும், அந்த சறுக்கல்ல ஹெல்ப் பண்றதுதான் நட்பு கழகு. அதைத்தான் நான் செய்தேன். அது மட்டும் இல்ல, நான் இத்தனை வருஷ வக்கீல் தொழில நல்லவன் நம்பினவங்களுக்கு மட்டுமே வாதாடி இருக்கேன். நீங்க நல்லவர். இப்ப சொல்றேன், உங்க பெருந்தன்மையால நீங்க அபிராமியை காப்பாத்திட்டீங்க. அவளுடைய தப்புகளுக்கு அவளுக்கு சட்ட ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் தண்டனை கிடைச்சே ஆகணும். கிடைக்கும். என்ன சாந்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்க? இருக்காதா? நான் எதுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேனோ, யாரோட ஆசீர்வாதத்துக்காக காத்துட்டு இருந்தேனோ, எந்த தெய்வத்தோட கருணை எனக்கு கிடைக்கணும்னு வேண்டிட்டு இருந்தேனோ, அது பழிச்சிருச்சு. என்ன சாந்தி சொல்ற? அத்தையும் மாமாவும் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. சாந்தி, உண்மையாவா? வந்தது மட்டும் இல்ல, என் குழந்தைய தான் பேத்துன்னு சொல்லி கொஞ்சினாரு. சாந்தி, உன்னோட நல்ல குணத்துக்கு கிடைச்ச பரிசு அது. மாமா, சாந்தி, நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ. ரோகிணி. ஆமா சாந்தி, மாமா என்ன மருமகளா ஏத்துக்கலனாலும் உன்ன மருமகளா ஏத்துக்கிட்டாரே, உண்மையிலேயே நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அபிராமி பணத்தை வேணா பறிச்சிருக்கலாம், ஆனா இப்போ உன் பக்கம் எல்லா சொந்தமும் கைகோத்து நிக்குது. அது போதும். சீக்கிரமே ரோஹிணியையும் அவர் மருமகளா ஏத்துக்குவார் நான் நம்புறேன். என்ன ஏத்துக்கிட்ட மாதிரி சீக்கிரமா உன்னையும் மருமகளா ஏத்துப்பாரு. அது நடக்குமா? நடக்குமா? நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மாமா மனசுல எந்த கோபமும் இல்ல, எதையும் லேசா பாக்குற மனப்பக்குவம் வந்துருச்சு. கோபதாபத்தை கடந்து நிக்கிறாரு. நிச்சயம் நேத்துப்பாரு. அது நடந்துச்சுன்னா நிச்சயமா நானும் பாக்கியசாலிதான். என்ன ஷாம், உனக்கு பிடிக்காத நியூஸாக இருந்தாலும் நான் அதை உங்கள்கிட்ட சொல்லி தானே ஆகணும். சொல்லு. உன் எதிரி சாந்தி வீட்டுக்கு ஆர்கே தம்பதியா போய் ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஒண்ணு சேரட்டும், நமக்கு தான் அது நல்லது. எல்லா எதிரிகளும் ஒரே இடத்துல இருந்தாதான் ஒரே குண்டுல எல்லாரையும் அழிக்க முடியும். இன்னும் ஆர்கே கிட்ட ஆசீர்வாதம் வாங்காத ஒரே ஆள் யார் தெரியுமா? உன் வாழ்க்கையை கெடுத்தவன், பழைய சிநேகிதியை நடிச்சாலே அந்த ரோஹிணி தான். அக்கா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சாந்தி ஏத்துக்கிட்ட ஆர்கே ரோஹிணி ஏத்துக்க எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கா நான் பாட்டில் பேசிட்டே இருக்கேன்னு எப்படி நிக்கிற? அக்கா பேசுக்கா. எப்படா பேச முடியும்? உள்ளுக்குள்ள என் மனசு அப்படியே கொதிக்குது.
அவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு கொஞ்சமா நெஞ்சமா? எவ்வளவு பேச்சு, எவ்வளவு நாடகம். ஆனா இப்ப எல்லா உறவுகளும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. சரி விடுக்கா, அவங்கள பத்தி ஏன் பேசிக்கிட்டு? அவங்க தான் நம்மள வேண்டான்னு பிரிஞ்சு போயிட்டாங்கல்ல. இனிமே அவங்க எப்படி போனா நமக்கு என்ன? நீ என்ன சும்மா டென்ஷனா இதை பத்தி யோசிக்கவும் முடியாது ஷாம், முடியாது. என் வேதனை உனக்கு புரியாதுடா. இப்ப அவங்க கிட்ட இருக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் நீண்ட நாள் நீடிக்க விட மாட்டா இந்த அபிராமி. நோ, விடவே மாட்டேன். அப்பா 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 அப்பா, என்ன கார்த்திக்? அண்ணன் சாந்தியை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர போல இருக்கு. அப்படியா? வா, எங்க சாந்தி? வாயம்மா, ஏன் அங்கே தேங்கி நிக்கிற? மாமா,